வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சாப்டர் 3.1 8வது கணக்கு பார்க்க போறோம். கணக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்பா கமா பீட்டா கமா காமா மற்றும் டெல்டா ஆகியன 2 x அடுக்கு 4 பிளஸ் 5 x அடுக்கு 3 மைனஸ் 7 x அடுக்கு 2 பிளஸ் 8 = 0 எனும் பல்லுறுப்பு கோவை சமன்பாட்டின் மூலங்கள் எனில் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா மற்றும் ஆல்பா பீட்டா காமா டெல்டா ஆகியவற்றினை மூலங்களாகவும் முழு எண்களை கெழுக்களாகவும் கொண்ட ஓர் இருபடி சமன்பாட்டை காண்க. சம் எழுதியாச்சு. 2x அடுக்கு 4 பிளஸ் 5 x அடுக்கு 3 மைனஸ் 7 x அடுக்கு 2 பிளஸ் 8 = 0 கொடுத்துட்டாங்க. இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு? a x அடுக்கு 4 பிளஸ் b x அடுக்கு 3 மைனஸ் c x அடுக்கு 2 பிளஸ் dx பிளஸ் c = 0 கொடுத்துட்டாங்க. நமக்கு ஆஸ் யூஷுவல் 4 மூலங்களாக கொண்ட இதுக்கு வந்து ஃபார்முலா இதுதான். ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா = மைனஸ் b by a. ஆல்பா பீட்டா பிளஸ் காமா டெல்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் பீட்டா டெல்டா பிளஸ் காமா டெல்டா = c by a. அதாவது ஆல்பா பீட்டா காமா டெல்டா = e by a ஃபார்முலா இருக்கு. இப்போ இதில் ஏங்கிற மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது என்னது? x பவர் 4 கேளு, x அடுக்கு 4 கேளு 2, b வந்து x அடுக்கு 3 கேளு 5, c வந்து x அடுக்கு 2 கேளு, e வந்து 0. ஏன்னா எக்ஸுங்கிற டேர்ம் இல்லை, அதனால 0 இருக்கிறதா அர்த்தம். f சரி, இது டியோட மதிப்பு 0, ஈயோட மதிப்பு என்னது? 8 கேளு, மாறிலி உறுப்பு 8. சரிங்களா? இப்போ மைனஸ் b by a அப்படின்னா பியோட மதிப்பு என்ன? 5. மைனஸ் இங்கே இருக்குது 5, ஏ 2ஓட மதிப்பு மைனஸ் b மைனஸ் 5, ஏவோட மதிப்பு 2 போட்டாச்சு. இந்த c வந்து நமக்கு தேவையில்லை, இது நம்ம சம்மில் யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் நான் போடலை. வேணும்னா மைனஸ் 7/2 எழுதிக்கோங்க, இது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஈயோட மதிப்பு என்ன? 8, ஏவோட மதிப்பு என்ன? 2. அப்போ இதை சுருக்கி போட்டோம்னா 2 வாய்ப்பாடு 4 2 8. சரிங்களா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். மூலங்களின் கூடுதல் அப்படின்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல அந்த 2 மதிப்பு மைனஸ் 5/2 கண்டுபிடிச்சோம், அடுத்தது 4 கண்டுபிடிச்சோம். இப்போ இதை 2ஐயும் கூட்டணும். இப்போ இதுக்கு மீசியமா எடுக்கணும். 2ஆல மீசியமா எடுக்கலாம். இங்கே 2 இருக்குது, இங்கே மேலே அதே இருக்கிற உறுப்பு அப்படியே வரும். இங்கே 4 இருக்குது, 2 இல்லை, இங்கே கீழே இந்த 2 இல்லையா, அதனால இந்த 2 கொண்டு பெருக்கிக்கணும். அப்போ 4 2 8. அப்போ 8ல் மைனஸ் 5 போச்சுன்னா 3/2 அப்படின்னு வரும். இது என்னது? மூலங்களின் கூடுதல். இப்போ மூலங்களின் பெருக்கல் பலன். மூலங்களின் பெருக்கற்பலன் என்னது? மைனஸ் 5/2 ஒரு மூலம், 4 ஒரு மூலம். பெருக்கணும்னா அடிச்சோம்னா 2, அப்போ மைனஸ் i2 10 வரும். அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். இருபடி சமன்பாடு அமைக்க சொல்லியிருக்காங்க. இருபடி சமன்பாட்டுக்கு ஃபார்முலா என்ன? இருபடி சமன்பாட்டோட ஃபார்முலா என்னது? x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு x பிளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் = 0. மூலங்களின் = 0. இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ x² அப்படியே வந்துடும். மூலங்களின் கூடுதல் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 3/2. அப்போ 3/2 இன்ட்டு இந்த x அப்படியே வரும், ப்ளஸ் போடணும், ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் மைனஸ் 10 கண்டுபிடிச்சிருக்கோம் = 0. இப்போ இதை நம்ம சுருக்கி போட்டலாமா? x² மைனஸ் 3/2x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 10 = 0. இங்கே கீழே 2 இருக்குது, அதனால் என்ன பண்ணணும்? மீசியமாக எடுக்கணும். 2 இல்லாத இடத்துல 2 கொண்டு பெருக்கிக்கணும். இப்போ மீசியமாக 2. அப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே வெறும் x தான் இருக்குது. அப்போ 2x² மைனஸ் 3x மைனஸ் 20 = 0. அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும்? 2x² மைனஸ் 3x மைனஸ் 20 = 0. இந்த வகுத்தல் இருக்கிற 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கலாக மாறும். அப்போ 2x² மைனஸ் 3x மைனஸ் 20 = 0. இதுதான் நமக்கு தேவையான சமன்பாடு.